Friends, very good morning. This is Sharmila, Diamond Director. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோல பார்க்க போற ப்ராடக்ட் நாலேஜ் பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்டேஜ்ல கொடுத்திருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லயே ஹை PV ப்ராடக்ட் ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர் பத்தின டீப்பான எக்ஸ்பிளனேஷன் வந்து அப்டேட்டடான டீடைல்ஸ் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட்டர் பியூரிஃபையர் அப்படினாலே நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பட் நம்ம ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர்ல இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ்லாம் என்ன, இதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத டீப்பாகவும் ஷார்ட்டாகவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் நம்மளுடைய லைஃப்பை வந்து ஹெல்த்தியாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ மனித உடலே பார்த்தீங்கன்னா 65% 70% வந்து நீரால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு ஆரோக்கியமாக இயங்குறதுக்காகவும் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்ம பளபளப்பாக வச்சுக்கிறதுக்காகவும் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை டீடாக்சிஃபை பண்ணுறதுக்காகவும் ரொம்ப ரொம்ப தண்ணி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுவும் அது வந்து சுத்தமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணினால் வரக்கூடிய நோய்கள்னால பல மக்கள் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,29,000 மக்களுக்கு மேலே உலக அளவில் இந்த தண்ணினால் வரக்கூடிய நோயினால் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டுமே 8 மில்லியன் பீப்புள், அதுவும் பார்த்தீங்கன்னா இயர்லி 3.4 மில்லியன் பீப்புள் வந்து இறக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த நீரினால் ஏற்படக்கூடிய இந்த டிசீஸினுடைய அஃபெக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அன்றாட லைஃப்பில் தண்ணி அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம்னு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நம்ம ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர் அப்படின்றது நார்மலான ப்ராடக்ட் மாதிரி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் CTN சொல்லக்கூடிய செல்லுலார் நரிஷ்மெண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி நம்ம ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து மினிமம் பார்க்கும்போது இதில் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது 6 டைப்ஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ காமனாக இம்ப்யூரிட்டிஸ், வாட்டரில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிசிக்கல் இம்ப்யூரிட்டிஸ், கெமிக்கல் இம்ப்யூரிட்டிஸ், அப்புறம் பயாலஜிக்கல் இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிசிக்கல் இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய இந்த மண், கல், தூசி, மெக்னீஷியம், சோடியம், சால்ட்டு, ஸோ இந்த மாதிரியான அன்வான்டான மினரல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல போகும்போது கண்டிப்பாக நிறைய டிசீஸ் அப்படின்றது ஏற்படுத்தும். அதே போல் கெமிக்கல் இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னா குளோரின் போன்ற ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான விஷயங்கள் இது எல்லாமே நம்ம தண்ணியில் கலந்து இருக்கும்போது இதை நம்ம உட்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸ்க்கு அஃபெக்ட் ஆகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் இம்ப்யூரிட்டிஸ், இந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் வாட்டரில் மிக்ஸ் ஆகிறதுனால அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லேருந்து நம்ம வெளிவரதுக்காகவும் நம்மளுடைய ப்ராடக்ட் அப்படின்றது ஒரு கிரேட் நமக்கு வந்து டெக்னாலஜி ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு வாட்டர் பியூரிஃபையர் எடுத்துக்கிட்டாலும் TDS மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. TDS அப்படின்னு சொல்கிறது வாட்டரில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸை வந்து செக் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து RO மெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ RO வாட்டர் கூட பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய குட் மினரல்ஸ் எல்லாமே ஸ்பாயில் பண்ணி தண்ணியை க்ளீன் பண்ணி கொடுக்குமே தவிர தண்ணியில் நேச்சுரலாக இருக்கக்கூடிய மினரல்ஸ்லாம் நமக்கு சேர்றது கிடையாது. பட் நம்மளுடைய ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா pH பேலன்ஸ், நம்ம உடம்புல pH பேலன்ஸ் வந்து நியூட்ரல் பண்ணி கொடுக்குது. ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்றது 100% நமக்கு வந்து க்ளீன் வாட்டராக இருக்கணும், அது வந்து நமக்கு பியூரிஃபை பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய pH லெவலை வந்து இந்த வாட்டர் நமக்கு ஃபில்டர் ஆனாலும் எந்த வகையிலும் லாஸ் ஆகாமல் நமக்கு வந்து தேவையான அளவு pH பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய வாட்டர் பியூரிஃபையரில் இருக்கக்கூடிய மெயின் ஆப்ஜெக்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஆல்கலீனாகவும் ப்ளஸ் நமக்கு நியூட்ரலாகவும் பண்ணி கொடுக்குது. ஸோ கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்க, யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய யூனிக்யூ காம்பினேஷன் அப்படின்னு சொல்லும்போது 6 ஃபில்டர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ 100% நமக்கு க்ளீன் வாட்டராக கொடுக்குறாங்க. மேட் இன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் அப்படின்றது சூப்பராகவே நமக்கு மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பியூரிஃபையரில் இருக்கக்கூடிய அந்த LED ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்ப் அப்படின்றது அந்த டேங்க்ல ஸ்டோரேஜ் ஆகியிருக்கக்கூடிய தண்ணியில் பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த UV சாம்பர் அப்படின்றது நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டாமினன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணியில் பொல்யூஷன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய அந்த கிருமிகளை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து அழிக்குது, ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஃபில்டருடைய ஸ்டேஜஸ், ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
6 ஸ்டேஜஸ் ஃபில்டர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ப்ரீ சென்டிமெண்ட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரீ சென்டிமெண்ட் ஃபில்டர் என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணியில் இருக்கக்கூடிய இந்த அழுக்குகள் அது எல்லாமே வந்து கெமிக்கல் டாக்ஸின்ஸு இது எல்லாமே வந்து நமக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குது. அதுக்கு நெக்ஸ்ட்டு ஃபில்டர் தான் பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் ஃபில்டர். ஸோ இந்த கார்பன் ஃபில்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கூட நமக்கு வந்து கெமிக்கல் இல்லாமல் கிருமிகள்லாம் இல்லாமல் டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுக்குது. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிபி ஃபில்டர். ஸோ பிபி ஃபில்டர் அப்படின்றது அந்த பேட் ஸ்மெல் இந்த கலர்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வரக்கூடிய இந்த ஃபில்டர் அப்படின்றது அந்த தண்ணியில் உள்ளே போய் பாஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 5.5 மைக்ரான் மில்லியன் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸை கூட நல்லாவே நமக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரோ ஃபில்டர். ஆரோ மெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது மோர் தென் 50% ஆஃப் வாட்டர் நமக்கு உள்ளே பாஸ் ஆகுது. அப்படிங்கும்போது இப்போ ஒரு 10 லிட்டர் தண்ணி வந்து உள்ளே போகுது அப்படின்னா அதில் 5 லிட்டர் தண்ணி நமக்கு சுத்தப்படுத்தி கொடுக்குது. ரிமைனிங் அந்த ஆஃப் ஆஃப் த 5 லிட்டர் தண்ணி வந்து நமக்கு வேஸ்டேஜாக வெளியில் வருது. ஸோ அதை வந்து நம்ம கார்டனிங்காகவும் மற்ற யூசேஜுக்காகவும் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தண்ணியோடைய வேஸ்டேஜ் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு வந்து குறையுது. வாட்டருடைய குவாலிட்டி டேஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த டிஸ்ட்ரப்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே பாஸ் ஆகக்கூடிய அந்த தண்ணி ஸ்டோரேஜ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அப்படின்றது அதிகமாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அது க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த யூவி ஸ்டெரிலைசேஷன் அப்படின்றது ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 6 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் அப்படின்றது இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம பர் டே பார்த்தீங்கன்னா 6.2 லிட்டர்ஸ் வாட்டர் வரைக்குமே நம்ம வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ எல்இடி லேம்ப் அப்படின்றது வாட்டரில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அது ஆன்லேயே இருக்கிறதுனால யூவி ஸ்டெரிலைசேஷன் மூலயமா அப்பப்போ நமக்கு வந்து 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் நமக்கு வாட்டர் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் ஆகக்கூடிய பம்ப்லேயும் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பர் டே பார்த்தீங்கன்னா 60 லிட்டர்ஸ் வரைக்குமே நம்ம ஒரு நாளைக்கு வந்து வாட்டர் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் டிசைனில் இருக்கிறதுனால ஈஸியாகவே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். குயிக் இண்டிகேஷன் இருக்கிறதுனால ஃபில்டருடைய ஸ்டேஜஸையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 60 லிட்டர்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐட்டம் கோட் அப்படின்னு சொல்லும்போது 27013B எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 48,500 பட் டிபி ப்ரைஸ் வந்து நமக்கு 33,795 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. பாயிண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1126.5 ருபீஸ்க்கு நமக்கு கிடைக்குது. ஸோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூவி ஆர்ஓ யூஎஃப் கார்பன் ஃபில்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால ஸோ ஒரு கிரேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். தண்ணியில் இருக்கக்கூடிய டிடிஎஸ் லெவலையும் நமக்கு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொடுக்குது. நார்மலாக தண்ணியில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கியமான நம்ம உடம்புக்கு கெமிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அந்த குளோரின் அந்த மாதிரியான கேன்சரை உண்டாகக்கூடிய அந்த கெமிக்கலில் இருக்கக்கூடிய அது எல்லாமே வந்து அழித்து முக்கியமான நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸை வந்து நமக்கு நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ 99.99% கண்டாமினேட் பியூரிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டேங்க்கில் இருந்து கூட தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு அதில் ஸ்டோரேஜ் ஆகியிருந்தாலும் அப்பப்போ நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்குது. ஸோ ஹை குவாலிட்டி மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நம்மளுடைய ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர் அப்படின்றதுங்க பாருங்கள், இது நான் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணியோடைய டேஸ்ட்டாக இருக்கட்டும் தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த சுத்தம் அப்படின்றது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. விஷ் வெல்.